ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான மணி சேவிங் சேலஞ்சு பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் மணி சேவிங் சேலஞ்சு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதான் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மணி சேவிங் சேலஞ்சு பற்றின வீடியோ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம பண்ண போகிறோம். அதாவது எவ்வளோலேருந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் பார்த்தீங்கன்னா 50 ரூபி மணி சேவிங் சேலஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் 50 ரூபி தான் எடுக்கணும்னு கிடையாது. உங்களால் 10 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா இந்த மாதிரி எந்த அமௌண்ட் உங்களால் முடியுதோ அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் மணி சேவிங் சேலஞ்சு பண்ணுங்கள். இப்போ 50 ரூபி மணி சேவிங் சேலஞ்ச் நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு நாளைக்கு 50 ரூபா நம்ம சேமிக்க போகிறோம். இந்த ஒரு நாளைக்கு 50 ரூபா சேமிக்கிறதுனால நம்மக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1,06,000 வரைக்கும் நம்மளால் ஈஸியாக சேமிக்க முடியும். அது எப்படி சேமிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. முதல் விஷயம், நம்ம ஒரு சேமிப்பாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முதல் எதுக்காக நம்ம அந்த பணத்தை சேமிக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். நீ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் பணத்தை சேமிக்கலாம். இல்லை காலேஜ் ஃபீஸு கட்ட சேமிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு சிட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த சிட்டுக்காக நீங்கள் சேமிக்கலாம் டெய்லியுமே. இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கணும், இல்லை தீபாவளி பர்ச்சேஸ் பண்ணணும், இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், இல்லை உங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும்னு ஆசைப்பட்றப்போ நீங்கள் பணம் சேமிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா முதல் விஷயம் அதை சூஸ் பண்ணிங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேமிக்கணும், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ பணம் எடுத்து வைக்கணும், ஃபுல் அமௌண்ட் நம்ம எவ்வளோ சேமிக்க போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே யோசித்து வச்சுக்கணும். அடுத்து என்னென்னா டெய்லியுமே சேமிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கத்தை, அதாவது பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பணம் சேமிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் எடுத்தால் மட்டும் பார்த்தாது, அந்த இதை டெய்லியுமே நம்ம சேமிக்கணும். தினமும் சேமித்தா மட்டும்தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இன்னொன்று என்ன, அனாவசிய செலவுகளை குறைச்சிக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்க்குறது, இல்லை போகிறப்ப வரப்போ பார்க்குறது, இந்த மாதிரிலாம் பார்த்து நிறைய அனாவசிய செலவு நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி செலவுகளை நம்ம குறைச்சிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இலக்கை தீர்மானிக்கணும். நம்மளோட இலக்கு என்ன, நம்ம எதுக்கு இந்த பணத்தை சேமிக்க போகிறோம், அதை ஒரு பெரிய இலக்காக வச்சுக்கணும். சேமிப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இலக்கு பெருசாக இருக்கணும். சின்ன சின்ன இலக்கை வச்சோம் அப்படின்னா அது நம்ம ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஸோ இலக்கை நீங்கள் பெருசாக யோசிங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இலக்கை சூஸ் பண்ணுறப்போ அதை பெருசாக யோசிச்சு வச்சுக்கோங்க. பெருசாக யோசித்தா மட்டும்தான் அதில் பாதி அளவாவது நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா. இப்போது 50 ரூபி மணி சேவிங்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம டெய்லி 50 ரூபா சேமிக்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா. முதல் நாள் பார்த்தீங்கன்னா 50 ரூபா நீங்கள் எந்த நாள்லேருந்து சேமிக்கிறீங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஜூலை 26 அப்படின்னா ஆகஸ்ட் 26 தான் 30 நாள் வரும் இல்லைங்களா, அதாவது ஒரு மாதம். இப்போது டே 1 பார்த்தீங்கன்னா 50 ரூபா, டே 2 50 ரூபா, டே 3 50 ரூபா, டே 4 50 ரூபா, டே 5 அப் டு பார்த்தீங்கன்னா டே 30 வரைக்கும் 50 ரூபா. ஒரு நாளைக்கு 50 ரூபா டெய்லி சேமிக்க போகிறோம். டெய்லி 50 ரூபா போகணும். ஒரு நாள் மட்டும் சேமிச்சா பத்தாது, 30 டேஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சேவிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப 30 டேஸ் ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். 30 டேஸ் ரூல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்த 30 டேஸ் பண்ணும்போது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹேபிட்டாகவே மாறிடும். அதாவது ஒரு நல்ல பழக்கம் வழக்கம் நமக்கு வந்துடும். ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அது நமக்கு ஒரு பழக்கமாகவே மாறும். அப்போ நீங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சேவிங்ஸ் உங்களுக்கு பழக்கமாகவே அமைஞ்சிரும். இப்போ 30 டேஸ் மணி சேமிக்கிறோம். அதாவது முதல் நாள்லேருந்து 30 நாள் வரைக்கும் டெய்லி 50 ரூபா போட்டோம். அப்போ 30 டேஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1500 ரூபா. அப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம 1500 ரூபா சேமிக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம 12 மாதத்துக்கு சேமிக்கிறப்ப எவ்வளோ ஆகுது, 18,000 ரூபாய். எல்லாராலையும் கண்டிப்பாக சேமிக்க முடியுங்க. இது 50 ரூபா தான். 50 ரூபா தான் எடுத்து வைக்கணுன்றது கிடையாது. உங்களால் முடிஞ்சது 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா அப் டு உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியுமோ தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு அமௌண்ட் சேமிங்க. அது உண்டியலில் சேமிங்க, கையில் வச்சுக்காதீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கையில் வச்சு செலவு பண்ணுறீங்க. இல்லை சேமிக்கிறோலையோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு டப்பாவில் சேமிக்கிறோலையோ பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி சேமிக்கணும். அப்போ தான் அந்த சேவிங்ஸ்க்கே நம்ம ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி. நம்ம எதுக்கு சேமிக்கிறோன்றதே தெரியாமல் சேமிக்கக்கூடாது. சேமித்தா மட்டும் போதுமா,
அந்த சேமிப்பில் நமக்கு ஒரு லாபம் வேணாமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எடுத்துக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி, செகண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு. நீங்கள் வந்துட்டு சேமிக்கிற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 2 ஸ்கீம்லேயும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம்னு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி. போஸ்ட் ஆஃபீஸோட ஆர்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியல, நம்ம சேனல்லே நான் வந்துட்டு ஆர்டி வந்து எப்படி போடணும் அப்படின்றத வந்துட்டு ஆர்டி போடணும் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம சேனலில் வந்து நான் ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆர்டி அப்படின்றது ரெக்கரிங் டெபாசிட்டு. இது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் நடத்துகிறாங்க. மந்த்லி அமௌண்ட் நம்ம சேமிக்கிற அமௌண்ட் எவ்வளோ 1500. அந்த 1500 நம்ம வந்துட்டு நம்ம ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது மினிமம் பார்த்தீங்கன்னா இது வந்து 5 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி படிக்கிறதுக்கு 5 இயர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேங்க் ஆர்டி பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னா 6.5% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஒரு மாதத்துக்கு நம்ம 1500 இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 12 மாதத்துக்கு எவ்வளோ ஆச்சு 18,000 ரூபாய். 5 இயர்ஸ்க்கு எவ்வளோ ஆகுது 90,000 ரூபாய். அதாவது ஒரு மாதத்துக்கு 1500 ஸ்டார்ட் பண்ணி 60 மாதத்துக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா 90,000 ரூபாய் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 6.5% இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பார்த்திங்க 16,487 ரூபா. கிட்டத்தட்ட 1 இயரோட சேவிங்ஸை நமக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து தராங்க. ஸோ டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 1,06,487 ரூபா வந்துட்டு டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கிது. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஆர்டியில் போடலாம். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கோல்டு சிட்டு. கோல்டு சிட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்கீமு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க பார்த்திங்கன்னா தங்கம் வந்துட்டு விலை வந்துட்டு இறக்கத்துலேயே வந்துட்டுருக்கு ஒரு 3 டேஸாக. இது பார்த்திங்க அப்படின்னா சிட்டு போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏறினாலும் இறங்குனாலும் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கோல்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பல்கான அமௌண்ட்டை கொண்டு போய் தான் நம்மளால் ஒரு பெரிய ஒரு நகையோ ஒரு சின்ன நகையோ வாங்க முடியும். அப்படி இருக்கிறப்போ நமக்கு அதுக்கு செய்கூலி சேதாரம் நிறையவே வந்து நம்ம வந்துட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இதுவே கோல்டு சீட் போட்டோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஒரு சில கடைகளில் பார்த்தா நோ வேஸ்டேஜ் கொடுக்குறாங்க, ஒரு சில கடைகளில் வந்து 20% தள்ளுபடி தராங்க. இப்போது நம்ம பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 1500 இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா 12 மந்த்ஸ்க்கு எவ்வளோ ஆச்சு 18,000 ரூபாய். ஒரு சில கடைகளில் வந்து 12 மந்த்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது, 18 மாதம் ஸ்கீமும் இருக்குது. உங்களுக்கு எந்த ஸ்கீம் பெட்டர்னு தோணுதோ அதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம எவ்வளோ சேர்த்துருக்கோம் 18,000 ரூபாய். இன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 6,420 ரூபாய். இன்றைக்கான கோல்டு ரேட்டு ஒரு 3 டேஸாக வந்துட்டு ரொம்பவே கம்மியாகிட்டுருக்கு. ஸோ இந்த 6,420 ரூபா இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ கட்டியிருக்கோம் 18,000 ரூபாய் கட்டியிருப்போம். அப்போ 6,420 ரூபா அப்படின்னா 2.5 கிராம்குள்ளே நம்மளால் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நகை வந்துட்டு வாங்க முடியும். இதுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸ் வேஸ்டேஜ் எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 18,000 ரூபாய்க்குள்ளேயே வந்து நம்மளால் 2.5 கிராம் வரைக்குமே கோல்டு வந்து கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ அதாவது 50 ரூபி மணி சேவிங்ஸ் சேலஞ்சு பண்ணுறப்போ நம்மளால் இவ்வளோ வந்துட்டு பணம் சேமிக்க முடியுது, தங்கம் சேமிக்க முடியுது அப்படின்னா ஏன் நம்ம வந்துட்டு அந்த சேமிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் யோசிப்போம், ஆனால் வந்துட்டு அந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். ஒரு 50 ரூபாய் நம்ம டெய்லி செலவு பண்ணுற அமௌண்ட்லேருந்து சேமிக்க போகிறோம். அந்த சேமிப்பே நமக்கு வந்துட்டு இவ்வளோ லாபம் கொடுக்குது அப்படின்னா ஏன் அந்த சேமிப்பை நம்ம வந்துட்டு தள்ளி போடணும்? இன்னிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ யாரெல்லாம் வந்துட்டு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்ற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சேமிப்பு பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.